Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாள் இனிய நாள். என் அன்பானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் நன்மையானதை உங்க வாழ்க்கையிலே செய்ய போகிறார். நாளை துவக்குகிறோம், சந்தோஷமாய் சமாதானமாய் துவக்க போகிறோம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். இன்னைக்கு நான் சண்டை போட மாட்டேன், இன்னைக்கு நான் வாயாட மாட்டேன், இன்னைக்கு தேவையில்லாத காரியத்தில் நான் இன்வால்வ் ஆக மாட்டேன், தேவையில்லாத இடத்துக்கு நான் போக மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் நீங்க எடுத்த தீர்மானத்தை கனம் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் பேசணும்னு சொல்ற காரியத்தை என்ன தெரியுமா? சோர்ந்து போகாதே. எந்த நாளிலும் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாத. முடியல அப்படின்னா தான் உங்களுக்கு திராணி இல்லை, நம்மளால முடியாதுன்னா தான் சோர்ந்து போக முடியும். உண்மைதான், உங்களால முடியாதுதான். ஆனா தேவனால் முடியும்ல. மனுஷனால் கூடாத காரியம் தேவனால் கூடும் என்று சொல்லுகுதுல்ல. அப்போ தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, சகலத்தையும் நடத்தி முடிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லும் பொழுது, உன்னை நான் கைவிடுவதில்லை, நான் உனக்காக அற்புதங்களை செய்வேன் சொன்ன தேவன் உங்களை எப்படி வேதனையோடு துன்பத்தோடு விடுவார். அதனால சோர்ந்து போகாதீங்க. ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றது, சோர்ந்து போகாதீங்க. ஏன் அப்படின்னா, எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். கவனமா கேளுங்க. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். விடாய்த்த ஆத்துமாவை ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? சம்பூர்ணம் அடைய பண்ணி. விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமாய் மாற்றுவாராம். என் அன்பான தேவ பிள்ளைகளை, விடாய்த்து அப்படின்னு சொன்னா அந்த பூமி தண்ணி இல்லாம பொளந்து கிடக்குல, எதுவுமே முடியாம அந்த அளவுக்கு ட்ரையா காஞ்சு போயிருக்காதான் விடாய்த்த ஆத்துமா. அப்படின்னா அப்படி உங்க வாழ்க்கை இருக்குதா? விடாய்த்து போய் இருக்குதா? சோர்ந்து போகாத. ஆண்டவர் அதையும் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. திருப்பி வாசிக்கலாமா? நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி. பாருங்க, அந்த மாதிரி இருக்கிற அந்த விடாய்த்து போன ஆத்துமாவை சம்பூர்ணமாய் மாற்றி, அடுத்தது தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். தோய்ந்த, ஐயோப்பா அப்படியே போச்சுப்பா அப்படின்ற எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவாராம். எனக்கு அன்பானவர்களே, அதனால சோர்ந்து போயிடாதீங்க. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாமே முடியும், அவரால் எல்லாம் ஆகும். ஆமா, அவ்வளவுதான். சிம்பிளா நம்புங்க. இப்போ நைட்டு படுக்கிறீங்களே, படுக்கும்போது என்ன நினைச்சிட்டு படுக்கிறீங்க? விமனா இருந்தாலும் சரி, மென்னா இருந்தாலும் சரி, நைட்டு படுக்கும்போது என்ன நினைக்கிறீங்க? லேடிஸ் நாளைக்கு என்ன டிஃபன் செய்யறது அப்படின்னு நினைச்சு படுக்கிறீங்க. ஜென்ஸ் நாளைக்கு என்ன பண்ணுவோம், நாளைக்கு என்ன வேலை, இந்த வேலை முடிக்கணும், அந்த வேலை முடிக்கணும், நாளைக்கு நம்ம உயிரோடு இருக்கப்போன்னு எப்படி தெரியும்? ஆனாலும் அந்த நம்பிக்கையோட படுக்கிறீங்களா? அதான் விசுவாசம். அதை ஆண்டவர் மேலே வச்சுடுங்க. ஆண்டவர் நீங்கள் செய்வீங்கப்பா, நீங்கள் தருவீங்கப்பா, நீங்கள் முடிச்சு கொடுத்துருவீங்கப்பா அப்படின்னு நினைங்களேன். கண்டிப்பாக ஆண்டவர் என்ன பண்ண நடத்துறாரு. அதில் சோர்ந்து போயிடாதீங்க. விடாய்த்து போயிருந்தாலும், தோய்வு இருந்தாலும் ஆண்டவர் நிரப்பி ஆசீர்வாதமா உங்களை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில கர்த்தர் பிள்ளைகள் ஆண்டவர் விடாய்த்து போய் இருக்கிற ஆத்துமாக்களையும் தோய்ந்து போய் இருக்கிற ஆவியும் கர்த்தர் நீர் பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். தேவன் அவருடைய சரீரங்களுக்குள்ள இறங்கி அற்புதத்தை செய்து அருளும்படியாக கட்டளையிடுகிறேன். இடையில நீக்கி போடுங்க. தேவ ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாக கட்டளையிடுகிறேன். நாமத்தை மையப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையில தோல்வி இல்லை, கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார். God bless you.